பாஜகவினுடைய இளைஞரணி தலைவர் சூர்யா மீது ஒரு கடுமையான தாக்குதலை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் ரவுடிசத்தை கையில் எடுத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவரோடு சென்ற பாஜக நிர்வாகிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்றிருக்கிற பொழுது கருத்துக்களுக்கு சரியான கருத்தை பதிலளிக்க முடியாத திமுகவை சேர்ந்த செந்தில் என்பவர் அந்த விவாத மேடையிலேயே தவறான வார்த்தையை பயன்படுத்தியதோடு வெளியில் வந்து கட்சி ரவுடிகளை எல்லாம் அழைத்து உள்ளே இருந்தவர்கள் மீது வெளியிலே நிகழ்ச்சி முடிகிற வரை காத்திருந்து விளக்குகளை அணைத்து தாக்குதல் நடத்தி இருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். வன்முறை என்பது திமுகவுக்கு கைவந்த கலை என்பது நமக்கு தெரியும். ஆனால் தமிழகத்தின் முதன்மையான பத்திரிகை வளாகத்திலேயே அந்த பத்திரிகை அலுவலகத்தினுடைய வளாகத்திலேயே இதுபோன்ற தாக்குதலை பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த விளக்குகளை அணைத்துவிட்டு அவர்கள் தாக்குவதென்றால் இது ஒரு திட்டமிட்ட சதி. அங்கே இருப்பவர்கள் ஒரு 25-30 பேர் பாஜக நிர்வாகிகள், எல்லா கட்சியினரும், நாதாகா, தாவேகா, எல்லா கட்சியின் நிர்வாகிகளும் அவர்களோடு வருகிற பொழுது ஒரு 10 பேர் 20 பேர் அந்த விவாதத்திற்கு அழைத்து வருவது வழக்கம். ஆனால் ஒரு 200 பேர் உள்ளே வந்து இப்படி காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதல் நடத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவருக்கு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரோடு மேலும் 4 பேர் இருக்கிறார்கள். இன்றிரவு ஒரு அட்மிஷன் போட்டு இங்கே மருத்துவமனையில் அவர் சிகிச்சை எடுக்க இருக்கிறார். காவல்துறையிலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு அங்கு வந்திருப்பவர்கள் யார், வந்து தாக்கியவர்கள் யார் என்பது தெளிவாக தெரியும். ஏனென்றால் இந்த பகுதியினுடைய திமுக கட்சிக்காரர்கள் தான் அங்கே போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எல்லோரையுமே இந்த செந்தில் வெளியே வந்து நின்று கொண்டு எல்லாரும் வாங்க திமுக அவமானப்படுத்துறாங்க, அவமானம் பேசுறாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கிற செந்தில் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கே தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர், அவர் இருந்தும் கூட அதை அமைதிப்படுத்தாமல் அவர்களும் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். மற்ற கட்சிக்காரர்கள் உடன் வந்திருந்த மற்ற கட்சி தமிழகத்தில் இருக்க முக்கியமான கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சியில் உறைந்து போய் இந்த சம்பவத்தை யாருமே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் இங்கு நடந்திருக்கிறது. எங்கள் தலைவர் உடனடியாக மருத்துவமனைக்கும் காவல்துறைக்கும் சென்று பார்க்க சொல்லி நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 7:30 மணியிலிருந்து 8 மணியிலிருந்து இதே போன்ற ஒரு கலையபர காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது சாதாரணமாக நாங்கள் விடப்போவதில்லை. ஒரு சில தினங்களில் இதற்கான மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் காவல்துறை கைது செய்யவிட்டால் காவல்துறை மீது நடவடிக்கை சொல்லி நாங்கள் சட்டத்தை நாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தில் தாவேகாவை எப்படி கூப்பிடுவாரு? தாவேகாவை தாக்குறதுக்கு வேணா திமுக காரங்க கூப்பிடுவாங்க. தாவேகாவுக்கு அங்கே பிரச்சனையே இல்லையா? அவங்களும் எல்லாரும் போல கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்லிட்டு வெளியே போறாங்க. இது தினசரி நடப்பது. நேற்றைக்கு நான் போயிருந்தேன். நேற்றைக்கு இதே மாதிரி சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதுவும் அந்த கூட்டத்திலேயே முடிஞ்சு வெளியில வரும்போது கலக்கலன்னு எல்லாரும் போவாங்க, எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க. எல்லா கட்சி நிர்வாகிகளோட அவங்கவுங்க வந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா தான் வெளியே போவாங்க. உள்ள நடக்கிற விவாதத்தை அங்கேயே முடிவு பண்ணிட்டு தான் வெளியே போவோம். நேற்று நாம இருக்கும்போது திமுக இதே செந்தில் வந்திருந்தாரு, இதே ராஜீவ்காந்தி மாணவர் அணி தலைவர் வந்திருந்தாரு, எல்லாரும் தான் வந்திருந்தாங்க. இது ஒரு பெரிய கலவரமா மோதலா எடுத்துக்கிட்டு என்ன அவசியம் இருக்கு? ஜனநாயக முறைப்படி தானே பத்திரிகை உங்களை மாதிரி தொலைக்காட்சியில் விவாதங்கள் நடத்துறீங்க. அங்க வந்து திமுக வந்து அடிப்பாங்கன்னா நீங்களா எதுக்கு விவாதம் நடக்கணும்? எதுக்கு டிவி நடத்தணும்? நீங்க முதல்ல கண்டிக்கணும். தொலைக்காட்சி சார்பாக நாங்க நடத்த நிகழ்ச்சியை திமுக ரவுடிகள் கலாட்டா பண்ணாங்கன்னு நியூஸ் 18 போய் முதல்ல புகார் கொடுக்கணுங்க. எங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கணும். எல்லா கட்சிக்கும் எப்படிங்க தகராறு வரும்? அப்படி எப்படி தொலைக்காட்சியில் இந்தியாவில் உலகம் முழுவதும் தான் பேசுறோம். ட்ரம்ப் முதற்கொண்டு தொலைக்காட்சி விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. உக்ரைன் அதிபர் தொலைக்காட்சியில் பேசுறாரு. இங்க இருக்கிற தலைவர்கள் உலகம் பூரா எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. தொலைக்காட்சி விவாதம் என்பது இன்றைக்கு எல்லாருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஜனநாயக அமைப்பா இருக்கு. அங்க போய் எனக்கு பிடிக்காத உங்களுக்கு பிடிச்சதான் பேசணுமா? நீங்க நினைக்கிறதா நாங்க நடந்துக்கணுமா? இது ரொம்ப பெரிய அராஜகம் இல்லையா? அராஜகம் தான் திராவிட மாடல் அரசா? சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, வந்தவொடனே அடிச்சிருக்காங்க லைட் அமர்த்திட்டு. ப்ரோக்ராம்ல ஒண்ணுமே இல்லைங்க. மகாராஷ்டிராவை பத்தி ஏதோ பேசுறாங்க. தமிழ்நாட்டை பத்தி கேட்கிறோம், மகாராஷ்டிராவை சொல்றீங்கன்னு இருக்கான்.
தமிழ்நாட்டுக்கு வாப்பான் இருக்கான். வாப்பாங்கிறது அவருக்கு அதுல வாடான்னு கேட்டிருக்கு. அவர் உடனே கெட்ட வார்த்தையில சென்னைக்கே உரிய ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு பாருங்க. அத மேடையில் நிக்கிற தலைவர் பேசணுமா? பிரச்சனை உருவாயிருக்கு. விவாதத்தை முடிச்சு வெளியே வந்தவர் அரை மணி நேரம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வன்முறை செயலை காட்டியிருக்காங்க, அராஜகத்தை காட்டியிருக்காங்க. கட்டுப்பாடு இல்லாத கட்சி திமுகங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க.